நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? ஏ நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பூர்ண மருந்து துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பூச்சி மருந்து துணவல்லையே. உன்னை பார்க்க வந்த நேரம் நொப்பெங்கார இருந்தானே, என்ன செய்ய போறானோ எது சொல்ல போறானோ? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்துல நிலவு வரும், மானாமதுரை வையாத்து தண்ணி வரும். வானத்துல நிலவு வரும், வைகையாத்து மானாமதுரை வைகையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும், நான் பழ விரிச்சா கூட வரும். சாதி சனம் பிரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன? நிலவா நான் வருவேன் சட்டியோட படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? எப்படி முடியும்? நட்சத்திரத்தை குச்சு குச்சு ரக்கமா என்ன வேணும்? உடையலி ரக்கமா பொண்ணு வேணும். சாமக்கொள்ளி குவளையே இங்க சாதி ஜனா இது தூங்கிருச்சு. குச்சு குச்சு ரக்கமா வர மாட்டா, கொஞ்சம் வேஜ பொண்ணு ஒண்ணு கட மாட்டா. சந்தா அண்ணா தனா தனா நனா. இருக்க கூட்டம் சுருங்குது. இது எந்த இடத்துல முடியுதுன்னு பார்க்குறேன். ஐயா சேஜிபியும் ஒரு டிராக்டர் வர சொல்ல முடியுமா? பெரிய பக்கெட்டில் இதை அள்ளி கொண்டு போய் பைபாஸ் ஓரத்தில் அந்த புல்லை தட்டி விட்டு போங்க. என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நான் குறைய மாட்டேன், விடவே மாட்டேன். ஒரு ஊர்லாம் விடிய விடிய நடித்து விடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது ஆளு நினச்சி தான் நடிச்சு. அது செம்புரி ஆட்டு கடை நாக்கோட்டமாக்கா, அதில் பிறந்தவன் தேவன். உண்மையிலே கால் வலியோடு என் நண்பன் செந்தில்குமரன். பசி எல்லாத்துக்கும் பொது. ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவனுக்கு தான் தெரியும் கஷ்டத்தினுடைய வழி. என் நண்பனை ரொம்ப நான் பாராட்டுறேன். வழியோடு இந்த கலையில் உண்மையிலே 17 நாள் ஆச்சு. நம்ம நாடகத்துக்கே நிறைய நாடகம் வரல. நீலேருந்து அவனுக்கு சரியாயிரும். காளிமுனியை சொல்லிட்டேன், காப்பாற்றித்தரேன். ஆனால் என்னைய பற்றி யாருக்குமே தெரியாது. இன்னும் நீங்கள் போகலையா, கொட்டையை கூட பிரிச்சுட்டு போ, இன்னும் சேர்த்து கூட மண்ணெண்ணை கொண்ட வீசிட்டு போ. வள்ளி திரும்ப நாடகம் என்றால் என்ன? வள்ளிக்கும் முருகனுக்கும் காலைகளே பிரம்ம முகூர்த்தத்திலே மாலை மாற்றுவது வள்ளி திருமணம். இந்த வள்ளி திருமண நாடகத்திலே பெரியவங்களுக்கு தெரியும், கதை பாடல்கள் மட்டும் பாடி அன்றைய காலத்தில் வள்ளி திருமண நாடகத்தை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் வள்ளிகளை பேச்சுக்கு இழுத்தார். முத வள்ளி திருமண நாடகத்திலே தர்க்கம் என்று கொண்டு வந்தவர் யாருன்னா என் தாத்தா வரிச்சூர் பழனியப்பனை சந்திச்சவன். இன்னும் மட்டும் இதோ அதுக்கப்புறம் புதுக்கோட்டை முத்தப்பாவை சந்திச்சவேனா. அவனு சத்து போயிட்டு மணி நீ வாகடாக்க வேணாம், நீ புதுக்கோட்டை போயிரு. இன்னும் போட்டு நக்கிட்டு
ஏலே என்னடா மதுரை ராசாக்கூர் திரைப்பட நடிகர் புரட்டா சூரியன் இருக்குல்ல அவருடைய மாமனார் அஞ்சரைக்கட்ட ஆறுமுகத்தை சந்திச்சவேனா அண்ணன் இறந்துட்டாருங்க. நீ நாடகத்துக்கு வந்தியா கேதத்துக்கு வந்தியா ரொம்ப அடமாக இருக்கடா மைக்கு சார் போய் புத்ரு இந்த வர அவன் உங்களுக்காக 2026 ஒன்று திறக்க போகிறேன். வெத்தலை பேட்டரி வாங்க சாமி. நீயா சந்திக்கிறேன் ஜாமியார. எப்ப வருவாரோ எப்ப வருவார் தம்பி ஒரே எத்தனை கடாப்பலாம் தூவ மயிறு எந்த பெட்டிக்காரன் போட்டு வெத்தலையை போடக்கூடிய அப்போ என்ன நீ பாட வேணாம் நானே பாடிக்கிறேன் நீ வாசிப்பா உன்னிமேனே. எப்ப வருவாரோ வருவார் என்று அவர் வருவார் சாமியார் வருவார் வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவக்காரே. நானும் எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவக்காரே. குறிஞ்சி நாட்டினுடைய வேடுவர் குலத்தினுடைய தலைவர் மகன் உங்கள் அழகு நல்ல ஒரு பாதமதை அடிபணிந்திட்டே இச்சிறுவன் கிழக்கையல் கையா கிழக்கர பெருக்கையல் கையா மேலக்கர. இந்த பாட்டுக்கு தாயிலே அடிச்சாம பாடுறா ஈரக்குலாடி. பொம்பளை கேட்டால் பிஸ்கட்டு மட்டுமா வாங்கி கொடுப்பேன் பேம்பஸ் கூட. ஹலோ அப்படியே இருக்கட்டும் கையை ஒடிச்சே விடுவேன் நோண்டிக்கிட்டே இருப்பாட்டா அப்போத்தே நான் பெருசாக பேசுவேண்ணா. அது சில பேர் நல்லா பாருவேன் நல்லா இருக்கும் அப்படியே லேசாக ஒரு துணியை வச்சு அப்படி தொடப்பாங்க ஒன்றுமே இருக்காது. ஓனர் வரும்போது புல்டப்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவன் நான் வந்தான் தான் அப்படின்னு இருக்கிறதே முண்டை ஒத்த சுச்சி தானடா. என்னை தம்பியெல்லாம் என்னை கேவலப்படுத்துகிறேன். வாங்க சாமி. தென்னமர ஜாதி கோரி தேங்காயும் காப்பதில்லை தென்னையில வச்ச மூல தென்னமரம் ஜாதி கோரு தேங்காய் காய்ப்பதில்லை கொள்ளையில வச்ச முள்ள குணம் பார்த்து பூப்பதில்லை. 1000 ஜென்மம் தேடி அன்பாடு ஒன்று கூடி சேர்வது காதல் தானே பிரிப்பது பாவம் தானே. வெட்ட வெட்ட தளிக்கும் கோடி என்ன கொடி கூறம்மா வெட்ட வெட்ட தளிக்கும் கோடி என்ன கொடி கூறம்மா கட்டளகி கேடம்மா கொப்புள் கொடிய காட்டம்மா ஓடுகிற வண்டி ஓடு ஒத்துமையார் என்றும் மாடு ஒன்று விட்டு ஒன்று விரிந்தா என்னவாக எண்ணி பாரு வண்டி ஓடு. ஆண்டவனை காதலிச்சா பாண்டிய நாட்டு மீனாட்சி ஆண்டவனை காதலிச்சா பாண்டிய நாட்டு மீனாட்சி காதலிச்சு மணந்ததற்கு மாமதுர கோயில் சாட்சி காதல் ஒரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா ஊரெல்லாம் தாளம் போடும் ராகமம்மா கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கதப்படி ஆண்டவே கண்ணா மூச்சு ஆடுறா ஓடுகிற வண்டி பத்மையா ஒன்னு விட்டு ஒன்னு விரிஞ்சா எண்ணி பாரு ஓடுகிற வண்டி. இங்கே நாரதராக தோன்றி நடித்து கொண்டிருக்கின்ற பொன்னமராதி அருகாமையில் உள்ள வையாபுரி மண்ணின் மைந்தன் எஸ்பி செந்தில் குமரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம். சின்ன மாலையாக இருக்கட்டுமா? போதும் போதும் இந்த மாலை என்னப்பா
பிளாக்கில் வைக்க வரோம். பொன்னாடை போற்றி புகழாரம் சுற்றிய மற்றும் மாலை அணிவித்து என்னை சிறப்புப்படுத்திய அருமை உள்ளங்கள் விழா கமிட்டியர்களுக்கு என்னை சார்பாக நன்றி. ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இம்மூன்றும் அவசியம். இருக்க இருப்பிடம் இல்லாமல் தெருவிலே குடி வாழ்ந்து விடலாம், உயிர் வாழ்ந்து விடலாம். உண்ண உணவில்லாமல் பல நாட்கள் தண்ணீரை அறிந்துவிட்டு உயிர் வாழ்ந்து விடலாம். ஆனால் உடுத்த ஆடை இல்லாமல் ஒரு நொடி பொழுது கூட ஒரு மனிதனால் மானத்தை இழந்து வாழ இயலாது என்பதற்காக ஆடை உடுத்தி அழகு பார்த்து விழா கமிட்டியார்களுக்கு எங்கள் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். விழா கமிட்டியாக வாரச்சிட்டு பிடிக்கிறவங்களா? ஏழைச்சிட்டா ஐயா வாங்க. ஐயா வாங்கன்னா நீ யார்? பெரிய தம்பி சின்ன தம்பிங்களா? ஏய் கிடையாது. ஒரு மரியாதையா ஏய் கிடையாது. நான் வியோ விவோ கிடையாது. வேற மொட்டை நாக்க முட்டேன் வியோவோ. சரி, தாங்கள் யாரை பண்ணேன்னு நான் தெரிஞ்சுக்கணுங்க. யாரை போட்டு பிணைய சொல்றியோ கையை காட்டு பண்ணிடுறேன். உனக்கு என்ன தெரியும்னு வந்து பேசிக்கிருக்கு. எல்லாமே தெரிந்தவன். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்து முக்காலத்தையும் உணர்ந்தவன் நான். சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இதுக்கு ரோடு தெரியாமல் கெந்திக்கிட்டு தெரிஞ்சேன். உன்னை கைத்தாங்கலாம் கொண்டு வந்து உன்னை சாத்தி வச்சேன். எங்கிட்டு போனாலும் பிடிச்சது. சரிங்க, நல்ல விஷயத்தையெல்லாம் பேசலாம். ஒரு மனிதனுக்கு நல்லதே நடக்கணும், நல்ல சிந்தனையை உருவாகணும் அப்படின்னா நேர்மையாக நீதி தவறாம லேஞ்சு கேட்டுக்கு வந்திருக்கார். போடா ஏன் வர்றாங்க, எதுக்கு வர்றாங்கன்னு யாருக்கும் புரியல. எங்கள் அண்ணன் தான் எங்கள் சித்தி மகளை கட்டியிருக்காரு. எனக்கு தெரியுங்க, நீங்கள் சொல்லலாட்டி. டே இப்போத்தே உனக்கு தெரியுதா? உங்கள் அண்ணன் தான், ஆனால் யாரை கட்டியிருக்காரு? சித்தி மகளை. என்னடா டே? எங்கள் அத்தை பேர் சித்திங்க, அது மகளை கட்டியிருக்கேன். அத்தை பேர் சித்தி, இந்த ஆனால் மகளை கட்டிட்டாரு. சித்தி மகளை கட்டினா பிள்ளை வரக்காதா? டே தம்பி உடம்புக்கு தத்தண்டி மீசை அதிகம். இது அதிகமாக பேசுகிறான்டா. அண்ணன்னு சொல்கிறீங்க. எல்லாருக்குமே ஒரு பாருங்க, தம்பியுடையான் படைக்கஞ்சான். எந்த இடத்துலையுமே நிமிர்ந்து நிற்கணும்னா அண்ணனோ தம்பியோ நம்மள்ட்ட இருந்தால் போதும். நிமிர்ந்து நிற்கணும்னா கொஞ்சம் வீடு கொஞ்சம் ஏற்றி இருக்கணும். இந்த எரிச்சது வர மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. ஸ்கேன் எடுத்து விட்டு காய போட்டது மாதிரி. போட்டா எல்லாம் நிமிந்தியடா. பாருங்க, எல்லாரையுமே என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி வேற இடத்துல இருக்க வேண்டியதுங்க. என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? செந்தில் ஒரு அறாதே அதா சிவகங்கையிலிருந்து ரோஸ் நகருக்கு 2 பேருக்குமே ரூட் தெரியல. அவர் கூப்பிட்டு வந்தார் வண்டியில புர்ருண்டு. எல்லாமே தெரியும். உனக்கு என்ன தெரியல, உங்களுக்கு நாரி, உனக்கு நாரி, உனக்கும் தெரியாது. டேய் நீ போ, முதல்ல போ. பூஜையில் கரடி புந்தவதையா இந்த சின்ன நாக்குட்டியை பிடித்தேன் பெருச்சாலியை கவிட்டு வந்துடும். கடைசி வரைக்கும் திங்காது ஆத்தா தின்ட்டு போயிடும். அந்த மாதிரி இவன் முகரைக்கு தத்தண்டி மீச தேவையாடா. சரி வாங்க, நம்ம 2 பேருமே பேசுவோம். ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா அவர்கிட்ட அந்த கேள்வி நான் கேட்டுக்கிறேன். எங்க அண்ணன் கேள்வியா? அவர் தாங்க எனக்கு வாத்தியாரு. நீயே என்கிட்ட நிக்க முடியாது, அப்புறம் அண்ணன் என்ன கிழிக்கிறாரு. கோபப்படுவாப்புல. ஐயோ ஐயோ ஐயோ, கேள்வி எங்ககிட்ட தெரியாதுன்னு தாங்கள் கூறலாமா? என்னடா இவ்வளவு அருமையா பேசுறீங்க? என்னப்பா இது? என்னடா? சரிங்க, நான் எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க அதுக்கான பதில சொல்ல காத்திருக்கீங்க. நான் சொல்றேன், தெரியாட்டங்க அண்ணன் சொல்லுவார். இப்படி பேசுங்க. தெரியாத விஷயத்தை கற்றவிடும் கேட்டு நுகரணும் அப்படின்னா டேய் என்ன தம்பி சொடக்குன்னு ஊமை பையலைய பாச மாதிரி தலை வாங்க நரம்பு தலைச்சிங்க. பேசாம நிக்கண்டா. டேய் பேசாம இருடா. நான் என்ன கேட்குறேன்னா அதை கேள்வி கேளுங்க. கேட்குற கேள்விக்கு தகுந்தார் போல் பதில் சொல்லணும். இந்த பூமியில சிவபெருமானுக்கு 3 பிள்ளைகள். 1 விநாயகர், 2வது தமிழ் கடவுள் முருகன், 3வதாக ஐயப்பன். அப்படி சொல்லுங்க. 3 குழந்தைகள். ஆமா. அந்த 3 குழந்தை இருந்தாலும் விநாயகப் பெருமானுக்கு மாலை அணிவிச்சோம்னா என்ன வேட்டி கட்டுவான்? காவி உடை. ஆமா. முருகப்பெருமானுக்கு மாலை அணிவிச்சா என்ன உடை கட்டுவான்? காவி. ஆனா ஐயப்பனுக்கு மாலை அணிவிச்சா என்ன உடை கட்டணும்? கருப்பு. ஏன் ஐயப்ப பக்தர்கள் கருப்பு ஆடை அணிவதற்கு காரணம் என்ன? சொல்றேன். தமிழ் கடவுள்கள். கடவுளா? கடவுள் முருகன். முருகன் எடுக்கும் இடமெல்லாம் அங்கே பஞ்சாமிர்த கடை இருக்கும். பழமேனி, பழனி, திருச்செந்தூர். முதல்ல யாரை கேட்டார்? விநாயகர். அவரை எடுத்து சொல்லுங்க.
விநாயகப் பெருமானுக்கு ஒரு விரதம் இருந்தோ அவருடைய ஃபங்க்ஷனை அவருடைய விழாவுக்கு யார் போனாலும் காய் வேட்டி கட்டுறாங்க. முருகனுக்கு காட் இந்த கிரேட். விநாயகருக்கு யார் மாலை போட்டது? மாலை யாரும் போடவில்லையே. பூஜாரி ஓடுவார் மொத்து. நீ காமி. ஆனால் ஐயப்பனுக்கு எத்தனை ஆடைகள் இருந்தாலும் ஏன் கருப்பாடை? ஐயப்பன் யார்? அவர்தான் ஐயப்பன். விநாயகர் யார்? அவர்தான் விநாயகர். முருகன் யார்? முருகன். ஏன் ஐயப்பனுக்கு கருப்பாடை அப்படின்னா கருப்பு கருப்பு கருப்பு. சரி, ஏன் கருப்பாடை? ஏன் என்ன காரணம்? அதுதானே கேட்குறிய? ஆமாம், இதை கேட்குறேன். எத்தனை ஆடை இருக்கு? மஞ்சள், ப்ளூ, ரோஸ், லைட் ப்ளூ. என்ன கேட்டாரு? நீ என்னடா கதை? என்ன அவர் என்ன துணி எடுக்க வந்திருக்காரு? கருப்பு துணி, வெள்ளை துணி, மஞ்சள் துணி, புழு துணி. ஏன் கருப்பாடை அப்படின்னா கருப்பு தானே எனக்கு பிடிச்ச கலரு. டொய்யும் டொய்யும் டொய்யும். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். கேக்குற ஏன் கருப்பாடை? பதில் சொல் தெரிஞ்சா. எத்தனை ஆடைகள் கட்டினாலும் ஐயப்பனுக்கு முன்னாடி அமர்ந்திருப்பவன் கருப்பன். அந்த கருப்பனுக்கு உகந்தது கருப்பாடை. ரெண்டாவது, எத்தனை ஆடைகள் கட்டினாலும் அழுக்கு தெரியும், கருப்பை கட்டினால் அழுக்கு தெரியாது. பாருங்க, அண்ணன் கைதிட்டுதார். அதனால தான் ஐயப்பனுக்கு கருப்பாடை. ஐயப்பனுக்கு காவலா நிற்பவன் கருப்பன். சரிங்களா? உனக்கா ஒருத்தன் தெரிஞ்சானே, யாரு? எங்க காண போயிட்டாங்க, பசியேறி போயிட்டானாடா. கேள்வி பதில் நீ சொன்ன. நீ நிற்கிறே, நீ வந்து 2 வார்த்தை பேசிட்டு போனேன். அவனை போய் கையோட பிடிச்சிக்கிட்டு வா. இதுக்கான விளக்கம் அது கிடையாது. கருப்பசாமி முன்னாடி நிற்கிறாருங்கிறனால மாரியம்மனுக்கு முன்னாடி தான் கருப்பதான் இருப்பாரு. அழகர் கோயிலுக்கு போயிருக்கீல்ல, மதுரை? ஆமா. எங்க அங்க என்ன கருப்பர் இருக்காரு? 18ஆம் படி. இப்போ அழகர் கோயிலுக்கு போறவங்களாம் கருப்பு ஆடை கட்டிட்டு போவானா? கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா மரியாதையாக பதில் சொல்லணும். சும்மா மஞ்சள் கிஞ்சல் அது இது அங்கே போகிறவங்களாம் அதை பண்ணிட்டு இருக்காங்க, அது செய்கிறாங்க. அதுக்கு கருப்பருக்கு கட்டிடுறாங்க. கருப்பருக்கு போனால் கட்டு. உண்மையை சொல்கிறேன். ஐயப்பனுக்கு ஏன் கருப்பாடு அப்படின்னா அவர் பிறக்கும்போது கருப்பு. ஆமாங்க, ஐயப்பன் நிறமே கருப்பு. அதனால தான் கருப்பு ஆடை. அண்ணே, அந்த பையலை பிடிச்சி வெளியில் எடுத்துருவாங்களே. அவன் கொட்டையை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. புஸ்தகத்தை படிப்பேன். இந்த தூச்சட்டில் உனக்கு சோறு கொண்டாடுறான்டா. நீங்கள் அம்மா சோறு கொடுத்து விடுச்சு. அவன் கேட்ட கேள்விக்கு பதில் கிழிச்சு விட்டான். நீ சொட்டே காடு காக்குறோம்ல 2 பேரும். எதுக்கு? என்னடா ஐயப்பனுக்கு கருப்பாடை சொல்லிட்டு என்ன ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு? ஏன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு? பதில் சரியானா ஒத்துக்கலாம், பதில் சரியில்லைன்னா ஒத்துக்க முடியாதுங்க. சிவகங்கை இப்போதைக்கு பசு ஓடாதுங்க. அப்புறம் ஏய் எதுக்கு நீ ஒத்துக்கலைன்னா 4 மணி வரைக்கும் பசு விட மாட்டான். பாதி அதுக்கப்புறம் அது வந்துடும். நீங்க பதில சொல்லுங்க. தம்பி சின்ன பையன், அவனுக்கு தெரியாது. நான் சொன்னேன்ல. என்ன சொன்னேன்? பதில் சொன்னா அவன்கிட்ட கேளுங்க. எதுவுமே சொன்னான்னு தெரியாது. அவன் கூறியது தவறா? ஆமா, உண்மையிலேயே முற்றிலும் தவறு. முற்றிலும் தவறா? ஒரு 500 ரூபாய் பிடிச்சுக்கோங்க. டேய், உனக்கு பதில் தெரியுமா தெரியாதா? பதில் தெரியுமா என்று கேட்கலாமா? அப்போ உங்களுக்கு தெரியும். ஆனா அருமையான கேள்வி கேட்டீர்கள். நல்ல கேள்வியா கேட்டேன். ஈஸ்வரனுக்கு எத்தனை குழந்தைகள்? இல்லை, அது போய் 1 வருஷம் ஆச்சுடா. இரு, அங்கே உழுகாமையா பயிர் வழிய வரேன். உழுகணும், அப்புறம் அந்த அரும்பெல்லாம் அரிக்கணும். அதை விட நீ சொல்லி இரு, அதெல்லாம் விட முடியாது. நான் சொல்றதே பதில். அப்புறம் கேட்ட கருங்க நான் போயிட்டேன். பதில் தெரியல, அதுதான் நழுவிட்டு போயிட்டு இருக்கேன். பதில் தெரியுமுங்க. அங்கே போய் இது பண்ணுவார். என்ன ஒவ்வொரு கேள்விக்கும் கேட்கிற கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லுங்க. இந்த கேள்விக்கு அந்த கேள்விக்கு அது பதில் இல்லை. அப்ப என்ன பதில்? நான் பதில சொல்லிடுவேன். புரியுதுங்களா தம்பி? மணியண்ட ஐயப்பனுக்கு எதுக்குடா கருப்பாடை? உண்மையிலே காது கேட்காதா? என்னன்னு கேட்டு போறேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும் அந்த கேள்விக்கு என்ன பதில்.
தெரிஞ்சதுனால தான் கேட்குறேன். உங்களுக்கு தெரியும்ல? உண்மையாதான். அப்புறம் ஏன் தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்க? சரி, தெரியாத விஷயத்தை உங்கள்ட்ட கேட்குறேன். எனக்கே அது தெரியாத உங்கள்ட்ட கேட்குறேன். சரி, இது அது மாதிரி கேட்டாலுங்க பாய்க்கலாம், உங்களுக்கே தெரியாது ஏன் கேட்குறீங்கன்னு. சரி இருங்க, பாருங்க, இந்த பூமியிலே எல்லா கனி வகைகளை இறைவன் படைத்தான். என்ன அந்த கேள்விக்கு பதில் சொல்லல, ஏன் அடுத்த கேள்விக்கு போறீங்க? தெரியலையடா. ஏய் பதில் அப்ப என்ன தெரியலன்னு மக்கள் நினைக்கவா? ஆமா உண்மைதான். என்ன சாமி எப்படிங்க ஐயா கொடூரமா இருப்பா? டேய் டேய் பதில சொல்லிவிட்டு நீங்க வீராப்பா தெரிஞ்சீங்கன்னா சரி. அப்படி தெரியாட்டா அப்படியே இந்த குருண மருந்து கம்மாய ஓரத்தில் அப்படிதான் கெண்டப்படியை வச்சு விடுவாங்க. அந்த குருட்டு கொக்கு செத்தும் தொலைக்காது இருந்தா அந்த மாதிரி இவர் இருந்தா பதில புரிஞ்சு கேட்கிறாருல்ல. சொல்லல. விநாயகருக்கு என்ன வேஷ்டி? காவி உடை. காவி. முருகனுக்கு காவி உடை தான். காவி உடை. ஆமா. இந்த 2 பேரும் காவி உடைய கட்டினதுனாலதான் இவர் நேரத்தை மாத்திக்கிட்டார் ஐயப்பன். தலைவன்டா. அடையாளம் தெரியாதுன்னு எவ்வளவு கரெக்டா சொல்லு போற கண்ணு. அடையாளம் தெரியாதுன்னு கருப்பை மாத்திக்கிட்டாரா? கரத்து புடிச்சவங்க. சரிங்க, ஏன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருந்தா சரி, அதுக்கு பதில் சொல்லிடுவீங்க. கேளுங்க. பாருங்க, இந்த காணகத்தில் இருக்கு இது என்ன இடம்? வேலிமலை சாரல்னு பேர் வர காரணம் வச்சுட்டாங்க. விடுங்க, பழைய பிரச்சனை தோணக்கூடாது. வச்சுட்டாங்க விடுங்கண்ணா. மலை சார்ந்த இடமும். ஆமா. என்ன நிலா? யாகம் நடத்துறாரு முனிவர் மலையில. மலை சார்ந்த இடமும். ஆமா. குறிஞ்சி நிலத்தோட கடவுள் முருகப்பெருமான். பாருங்க, இந்த பூமியிலே எல்லாமே நடந்துச்சு. அப்படி நடக்கும் பொழுது காடு கனிகள் எல்லாமே இயற்கை இந்த உலகத்துக்கு கொடுத்துருச்சு. அப்ப கனிகள் கொடுக்கும் பொழுது அந்த கனியில எல்லா பழத்துக்கும் உள்ளதே விதைய வச்சான், கொட்டையை வச்சான் இறைவன். ஆனா ஒரே ஒரு கனி, அந்த கனிக்கு வெளியில வச்சான் இறைவன். இவர் ஒருத்தர் படைச்சாரு, இடையில ஒருத்தர் படைச்சதுனால அந்த கனிக்கு வெளியிலே விதையை வச்சா. என்ன விதைனா முந்திரி கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய முந்திரி பழத்துக்கு. ஏன் முந்திரி பழத்திற்கு விதைய கொட்டையை வெளியில வச்சான் இறைவன்? பதில சொல்லுங்க. காட்டில் இருக்கிறதுனால தான் அந்த கேள்வியை கேட்கிறேன். இது சொல்லிடுவேன். ஏன்னா பழங்கள் என்பது ஆப்பிள் எடுத்துக்கங்க. ஊட்டி ஆப்பிள் 270 வரைக்கும் போகுதுங்க. சாதா ஆப்பிள் 130 அந்த ரேஞ்சுக்கு. சொல்ல விடுப்பா. பழக்கனிகள், பழங்கள், எல்லா பழத்துக்கும் கொட்டை உள்ள இருக்கிறது. ஏன்னா அது உள்கொட்டை. முந்திரி பழத்துக்கு கொட்டை எதற்கு வெளியே இருக்கு? முந்திரி வெளியே எப்படி இருக்கு? எந்திரி. இந்த வெளியே கொட்டையை வைத்து படைத்தவர் யார்? கேள்வி நம்பர் 1. யார் படைச்சா? முருகனுக்கும் சான்சினாவுக்கும் சண்டை. சாஸ்திரா முனிவர் பிரம்மா உங்களுடைய தந்தை. ஆமா. படைப்பு செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் படைப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவருக்கு எனர்ஜி லோ. அப்பா படம் போட்டாருன்னா நம்ம ஊருக்கு கூப்பிட்டாயா 4 படப்பு போடுறேன்னு. டேய், படைக்கிறது என்றால் உற்பத்தி. நான் அதெல்லாம் விடுங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில். எல்லா கனிக்குமே உள்ள விதைய கொட்டையை வச்சிருக்கேன். அந்த கனிக்கு மட்டும் வெளியில ஏன் கொட்டையை வச்சது? யார் வச்சது? அதுக்கு ஏன் வெளியே முருகப்பெருமான் கொட்டையை வெளியே வைத்து படைத்தார் என்றால், பழமோ இம்புட்டு காணும். இங்கே வருங்க, இம்புட்டு காணும். கொட்டையும் இந்த நண்டி கொட்டையை உள்ள திணிச்சு பார்த்துருக்காரு, பிதுங்கிட்டு வந்திருக்கு. அதனால வெளியே வச்சுட்டார். ஸோ லோடு இந்த ஜாக்கி லோடு தாங்கலை, எவரி இந்த வெளி கொட்டை. ஆமாம். முந்திரி பழம் எம்பிட்டு காணும் இப்படி தானே இருக்கேன். அந்த கொட்டை தண்ணி இருக்கும்லப்பா, அதை உள்ளே பிதுக்குனா என்னாகும்? பழம் பொழந்துடும். அப்போ வெளியிலே காஞ்சிட்டு கடை. ஏன் அது முந்திரி பருப்பு? நீ போ, நீ முந்திக்கிட்டு திங்க போ. வாடா, உனக்காக தெரிஞ்சா சொல்லுவா. இவ்வளோ பெரிய முந்திரி பழம்லாம் பார்த்தது இல்லையா? அவன் சொன்னா அவங்க ஏத்துக்கிட்டாங்க. டேய் 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 அதை விட்டுருங்க. டேய் ஏத்துக்கிட்டானா அதுவும் ஒரு சரியான பதிலுக்கு ஏத்துக்கிட்டாங்க. நல்ல நாளும் பொழுது நம்மளுக்குள்ள பதில் வந்து
சின்ன சாமி, முந்திரி பழத்துல. விடுங்க, ஐயா. பதில சொல்லு, மரியாதை பதில சொல்றா ஏன் சொல்லித்தான் டேய் அதுல என் தம்பி சொல்லிட்டா ஆமா அது பதில் இல்ல ஆ, சொல்லு பதில எதுக்குது பதில் இருக்கா ஆமா. அப்ப இருந்தா நீங்க சொல்லுங்க ஏய் ஆ, நீ சொல்ற எல்லாத்துக்கும் நான் பதில சொல்லிட்டா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது ஏய் மரியாதையா நில்லு அடிச்சு விடுவேன் என்ன சாமி மரியாதையா சொல்லு பதில இல்ல என்ன அந்த கொட்டையை வெளியே வச்சானா வீட்டுக்குள்ள வச்சானா இல்ல பிரிட்ஜ்ல வச்சானா இல்ல டேய். கேஜ்ல வச்சானா அது வாட்டுக்கு அந்த கொட்டை எங்களாம் தெரிஞ்சுட்டு போகுது உங்களுக்கு என்ன அதை பத்தி கேட் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல ஆ, முருகப்பெருமான் படைச்சாருங்கிற விஷயத்த இல்ல அந்த கொட்டை அந்த கொட்டை வெளியில இருக்கும் டேய் இல்ல அந்த கொட்டை வெளியில இருக்கு உங்க கொட்டை டேய், பத்திரமா டேய். இருக்குல்ல கையில வச்சிருக்கிற கொட்டை கட்டை இது சாமி தங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும் தாங்கள் நாரத மகரிஷி, ஆமா குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்கள் அப்பா நம்பிராஜ சரியா மயங்க. இருக்கீங்க என் பேர் கிள்ளி வளவை, எங்கள் அண்ணன் சேங்க மாறேன். பத்தியலா 2 பேர் இங்க இருக்கீங்க 7 பேர்ல 2 பேர் இருக்கீங்க அண்ணன் தம்பி 7 பேர்ல 2 பேர் இங்க இருக்கீங்க ஆமா. இருந்தாலும் இந்த இடத்துக்கு மேலும் ஒரு சிறப்பை ஏற்படுத்தணும் நீங்க தான் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறன ஏன்னா உழுது பயிரிடுவது ஆண்கள் ஆமாம், அதுக்கு பயிரை காப்பது பெண்கள். பெண்கள் ஆ. அவங்க பெண்கள் தானே காக்கணும் ஆமா. நீங்க 2 பேரும் எதுக்கு வந்திய எங்கள் பெண்களுக்கு காவலுங்க. பொம்பளை பிள்ளைக்கு பாதுகாப்பு ஆமா, ஆமா, நாங்க. பாருங்க பொம்பளை பிள்ளைக்கு பாதுகாப்புனா உங்களுடைய தங்கை ஆமாம், அப்ப பொம்பளை பிள்ளைக்கு சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்துருக்கிய ஆமா. அதுக்கு நல்ல புத்திமதியை சொல்லணும் அப்படிங்கறதான் கணக்கு புத்திமதியை சொல்லி இந்த பூமியிலே நல்லபடியா வளர்க்கணும் அப்படிங்கறதா பின்தூங்கி முன்னெழுவோள் பத்தினி ஆமா. அப்படின்னு இருக்கு ஆ. உங்க தங்கச்சிக்கு நீங்க சொல்லி கொடுத்துருப்பிய காலையில வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் முடிச்ச அவங்க தங்கை ஆமா. அப்ப ஒவ்வொரு பெண்ணும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல வாசல்ல சாணம் தெளிச்சு எல்லா பெண்களும் கோலமிடுவதற்கான காரணம் என்ன கோலங்கள் எவ்விதம் பலவிதம். கோலங்கள் என்பது என்ன? கோலங்கம். கோலம் கலங்கம்ன்றடா கோலம் கோலம் ஆ. கோலங்களை இப்போ எடுத்துக்கங்க. என்ன தேவை? கோலப்பொடி, கோலப்பொடியை வைக்க ஒரு டப்பா, தெளிப்பதற்கு தண்ணி, வாச 12க்கு 13 லென்த் வேணும். ஆமா லென்த்தா இருந்தாதான் டேய் லென்த்தா இருந்தா வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடுறார்கள் பெண்கள் இல்ல சாமி ஏன் டேய் நீ கேட்ட கேள்வியை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கடா எரிச்சமா இது வந்துடும் அப்புறம் எனக்கு ஏன் வாச தெளிச்சு கோலம் போடுறாங்கன்னா, அவ்வளவுதான் வாசல் கரு வேப்பிலையே எங்க அத்தை வத்த மல்லிகைய டையான் டையான். ஏன் வாச தொளிக்கிறாங்க? வாச தொளிக்க என்ன தேவை அப்படின்னா, வாளி 5 கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு வாளியை எடுத்துக்கிடுவோம். 10 கிலோ பிடிக்கிற மாதிரி இருந்தா ஏத்துக்கிற மாட்டீங்களா சிறிது கோமியம், சவுசவுக்கு அரைக்கிறோம். மொத்தா கோமியம் வாச தொளித்தது 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. நீங்க கேட்ட கேள்வி முதல் தப்பு. ஏன் இப்ப ஓசை பிடிச்சி வாசல்ல அடிச்சுட்டு கோலம் போடுறான்னு நீங்க கேட்டிருக்கணும். கைதட்டலாம். ஓசு கைதட்டின ஒரே ஆள் நீங்க தான். கப்ளிங். ஏன் வாச தொளிச்சு கோலம் போடுறாங்கன்னா அவ்வளவுதான் அவ்வளோதானே. அவ்வளவுதான் கோலங்கள் வந்து லேசு கிடையாது. 200 வருஷம் கோலமெல்லாம் போட்டிருக்காங்க ஆந்திராவில். டேய் ஆனால் நம்ம நாட்டு பொம்பளை அப்படி போடாது. ஏன்னா பூரா சீரியல் போட்டுருவாங்கன்னு. ஆந்திராவுல யார் வீட்டுல போட்டாங்க கமுதா லாங். இறைவா டேய் டேய் பதில் உனக்கு தெரியுமா தெரியாதா இந்த தெரிஞ்சு அதை கமுதா லாங் தெரியும் உனக்கு. உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியும். சொல்லப்ப ஏன் கோலம் போடுறா அப்படின்னா, கோலப்பொடி என்பது கெமிக்கல். இந்த கல்லுனுடைய பேர் வந்து பிடிச்ச ரேங்கு. ஏய் ராதா இந்த இப்படி பிடிச்சிட்டு போடுறதுனால அந்த கல் பேர் வந்து பிடிச்ச ரேங்க். எவனாவது ஒருத்தன் அந்த கல்லை மிஸ்கே லேக் சேர்ப்பாங்க. மிஸ்கே லேக் சேர்க்கும் போது அமிர்தா லாங் கொஞ்சம் டேய் இவங்க என்ன சேர்த்துதான் அரைக்கிற மிஷின் பேர் வந்து காந்தாரா. காந்தாரா குட்லாக் சேர்த்து தானே டேய் 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 குட்லக்கு டேய் சரி பதில் சொல்ல வேண்டாம் விடுங்கடா கோலப்பொடி தயாராகிடுச்சு. ஆனால் எங்கள் அப்பங்களுக்கு பூரா தெரியுங்க உட்காந்துருக்கவளுக்கு. அன்றைய காலத்தில் எங்கள் அப்பத்தாமாருக்கு கோலம் போட்டது அரிசி மாவு.
வர்ற இடத்துக்கு வர்ற. அரிசி மாவுலையும் பிராண்டட் வேணும். இப்போ நவாப் அரிசி இருக்குது, அதை அரைக்க மாட்டாங்க, பம்பா சோறத்துக்கு இல்லாமல் போயிடணும். அரைக்கிற அரிசியே ரேஸ் அரிசி. அது ஏன் ரேஸ் அரிசின்னு பேர் வந்துச்சு? இதெல்லாம் அரிசி போடுறாங்க, வாங்கி அரிசி ரேஸ் அரிசி. அன்னைக்கு ஏது நோத்தா விட்டு இது நவாப் அரிசி இருந்துச்சு, அரைக்க மாட்டேன்னு சொன்னேன். அரிசி மாவுலே வாசத்தொழிச்சு பெண்கள் அன்றைய காலத்தில் கோலம் போட்டாங்க. இதற்கு அறிவு சார்ந்த காரணங்கள் இருக்குது, நான் சொல்கிறேன், நீங்கள் பிடிச்சிருந்தா கைதட்டலாம். அரிசி மாவில் எதற்கு எங்கள் அப்பத்தா கோலம் போட்டான்னா, கோலம் வாசலுக்கு அழகாக இருக்கணும், லட்சுமி எல்லாம் கோலத்தை பார்த்து வீட்டுக்குள்ளே வரணும். அதே மாதிரி இந்த கோல மாவை ஏதாவது ஒரு சீவராசி சாப்பிடணும். அப்போத்தான் எறும்பு தன்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் கூட்டி டாட்டாசியில் ஏற்றிட்டு வரும். எறும்பு ஏற்றிட்டு வந்து எல்லோரும் சேரை போட்டு இறங்குவாங்க. இறங்கி இந்த எறும்புவை பூரா அந்த அரிசி துகள்கள், அந்த அரிசி துகள்களை பூரா சேர்த்து வைக்கிறதுக்கு சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் ஓட்டு பொந்துக்குள்ளே கிட்டத்தட்ட 16,000 டன்னு அரிசி சேர்த்து வச்சணும். அப்போ தொடர்ந்து வானிலை ஆராய்ச்சி மேலர் ரமண மகரிஷி, ஐயா அது சாமியா ராமநாத ரிஷி, அவர் சொல்லுவார், தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்திலே 15 நாளைக்கு விடாத மழை இருக்குது, மக்கள்லாம் கவனமாக இருங்கன்னு சொல்லுவார். அப்போ அந்த பொந்துக்குள்ளேருந்து இந்த எறும்பு வர முடியாது. அப்போ உள்ளே சேர்த்து வச்ச அந்த அரிசிகளை பூரா தன் பிள்ளைகட்டியில் பூரா சாப்பிட்டு பசியாரும் எறும்பு. அப்போ எந்த வீட்டு வாசலில் இந்த அரிசியை தூக்கிட்டு போச்சோ அந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு வாழ்த்துமா எறும்பு கூட்டம். அதனால தான் அரிசி மாவில் கோலம் போடுறாங்க. இப்போ எறும்பு அதே மாவை தின்னுட்டு 200 எறும்பு செத்து போயிடுது. அருமையான ஒரு விளக்கம். எறும்பு சாபிச்சில் கோலம் போடுறாங்க. வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடுவதற்கான காரணம் என்னன்னா, 10 பேருக்கு அன்னதானம் தினசரி போட நம்மளால இயலனா, அந்த அன்னதானத்தை இந்த அரிசி மாவை எடுத்துட்டு போகும்போது அந்த எறும்புகள் கொடுக்கும் பொழுது இந்த பறவை இனங்கள் எல்லாத்தையும் சேரும் பொழுது 50 பேர் 1000 பேருக்கு அன்னதானம் போட்ட அந்த புண்ணியம் அந்த குடும்பத்தையும் அந்த பெண்மகளையும் வந்து சேரும் என்பது ஐதீகம். அதுக்காக அந்த காலத்தில் வாசல்ல சாணம் தெளிச்சு மாக்கோலமிட்டார்கள் என்பது அருமையான நொறுமையான வழக்கம். உண்மையான விளக்கம். நீ யாரும் தொடர்ந்து கைதட்டிக்கிட்டே இருக்க, கள்ளக்குடி எரிஞ்சு வருவேன் இவன் கையாளா. அப்பா சரி, இப்போ ஏன் இல்லைங்கிறிய உண்மையான விஷயத்தை ஏன் இல்லைங்கிற? அதுலேயும் 16,000 டன்னு உள்ள போய் வச்சுக்கிட்ட ஓட்டைக்குள்ள 15 நாளைக்கு மழை இருக்குன்னு சொன்னாரா ரமண மகரிஷி. ரமண மகரிஷின்னா அவர் சாமிடா. அது 15 நாளைக்கு மழை இருக்குது, 15 நாளைக்கு மழை பெஞ்சுன்னா அந்த ஓட்டைக்குள்ளெல்லாம் தண்ணி போகாதான், அடைத்து விடும். ஆமாம், 16,000 டன் அரிசி இங்கே போடுறதே முட்டுக்காண்டு மாவு போடுவாங்களா எல்லார் வீட்லையும். பதில் முடிஞ்சு போச்சு. அதுக்கான விஷயம் என்ன பண்ற இடத்துல நான் ஏத்துக்கிற முடியாது சாமி. நீ என்ன ஊரே ஏத்துக்கிட்டே, நீ என்ன ஏத்துக்க முடியாது? எப்படி ஏத்துக்குறாங்க? சரி, இங்க இருக்கிற எறும்பு இந்த மாவை அரைச்சிட்டு போய் பத்திரமா மாத்துக்கிற 15 நாளைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தின்னட்டான். இந்த காட்டுல இருக்கிற எறும்பு எதை தின்னுமா? அது எதை தின்னுன்ற யாருலண்ணே? இதுவும் சரிதான். காட்டுக்கோளம். சரிங்க, அதுக்கான பதில் உங்களுக்கு தெரியுமா? எங்க பதில சொல்லுங்க. ஏன் வாத தொலைச்சு கோலம் போடுறாங்க? ஆனா அருமையான கேள்வி கேட்டீங்க பாருங்க. உண்மையிலே சாமி உங்க காலடிக்கு ஒரு புத்தகம் தரணும், கும்பிட்டு விடுவாங்க. வாழ்க வாழ்க. அருமையான கேள்வி, நல்ல எல்லா மக்களும் புரியுற மாதிரி கேள்வி கேட்டீங்க. அருமையான விஷயங்க. கேள்வித்தான் கேட்டாரே. அப்போ கேள்வி அருமையான கேள்வி, ஸ்வீட்டான கேள்வி, லாங்கு கேள்வி, காலை முத்தமுடனு வரல சூம் பண்ணும் ஒன்று சொல்ல சொன்னாங்க. பெருமைப்படுத்தணும். ஏன் கோலம் போடுறாங்க? அதை ஏன் கோலம் போடுறாங்க? ஏன் பதில் இருக்காதுக்கப்பா? இருக்குதாமே. வாத தொலைத்து ஏன் கோலம் போடுறாங்க? இதுதான் உங்களோட கேள்வி. ஆமா, பெண்கள்லாம் உணர்ற மாதிரி கேள்வி. ஏன் ஏன் சொல்லுங்க. சொல்ல வர்றா நீ. அது என்னங்க ஏன் சொல்லு. வாத தொலைத்து ஏன் கோலம் போடுறாங்க? அதை ஏன் போடுறாங்க? அதே ஏன் போடுறாங்க? அதான்டா ஏன்டா. ஏன் அந்த ஐஸ் பெட்டியெல்லாம் வர சொல்லுங்க, ட்ரம் செட்டு வர சொல்லுங்க. பாடி எந்திரிச்சிருச்சா? அது திரும்பி வேணாம் ஃபோன் பண்ணிருங்க. பதில சொல்லியா? ஐயா, எதற்காக வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடுறாங்க? அதே உங்களோட கேள்வி. இந்த வந்துட்டாங்கல்ல முதல்ல இருந்து. தம்பி,
சிவகங்கை பஸ் ஸ்டாப்பில் பஸ் வந்திருக்கு, மரியாதையாக 100 ரூபா எடுத்துகிட்டு போயிரு. ஒரே அறதே அவர் தான் சொல்லிட்டாரா ஏன் கோலம் போடுறாங்கன்னு நான் ஒரு விளக்கம் சொன்னேன். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, நீ ஏற்றுக்கல. மறுத்து பேசினவே நீ தானே. நீ உண்மையான விளக்கத்தை சொல்லு. ஏன் கோலம் போடுறாங்க? தண்ணியை தொலைச்சு ஏன் கோலம் போடுறாங்க? கோலத்தை போட்டு தண்ணியை தொளிச்சா அந்த கோலம் அழிஞ்சு போகுன்றதுக்கானதான் வா தண்ணியை தொளிச்சு கோலத்தை மேலே போடுறாங்க. இது கை தட்டலாம் இல்லை. இப்போ நான் பஸ் ஏறி போகிறேன். சொன்னது உண்மைதானே சாமி? என் தங்கை வள்ளி இருக்கு, அழைத்து வாருங்கள் அந்த பெண்மகளை. இன்னொரு ஆள் இருக்கு. இவ்வளவு மோசமான என் தங்கை எங்க கூட பிறந்த அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள். அழைத்து வரேன். சிவகங்கை மாவட்டத்தில் இப்படி ஒரு சாமி வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. எதுக்கு? தூய தமிழில் அந்த பிள்ளையை அழைத்து வாருங்கள் சொன்னார். வாரு இவர் தாயா உண்மையான சித்தர் வழியில் வந்தவர். தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, அழைத்து வாருங்கள் என்றால் அதற்கு அர்த்தம் தெரியாம தெரிகிறாய் தம்பி, சந்தோஷப்படுகிறாய். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமா? அழைத்து வாருங்கள் என்றால் அந்த பெண்ணை அழைத்து வாங்கன்றது அர்த்தம் இல்லை. அழைத்து வாருங்கள் என்றால் அந்த பெண்ணை கூட்டியாந்து விடுங்களா என்றார். சிவகங்கை மாவட்டமே நாளைக்கு கூலம் படப்பு கிடப்புலாம் எரியுமே. கூலமே இல்லையாடா, ஏது படப்பு எரியுது? எனக்கு பெரிய அருவா. ஐயோ எனக்கு கொதிக்குது, கிட்னி சுருங்குது, ரத்தம் எந்திரிக்குது. கொதிச்சுன்னா தாளிச்சு இறக்கிடுவான். ஒன்றும் கவலைப்படாத, இன்னுமே தான் நம்மளுக்கு பெருமையே கிடைக்க போகுது. சிவகங்கை மாவட்டம்னா ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம் அத்தனையுமே நம்மளுக்கு இனிமே கூட்டம். இது என்ன கூட்டம்? இன்னும் இந்த காட்டிலும் கூட்டம் கூடும். என்ன வேலை பார்க்க சொல்ற? அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டியாந்து விடுங்களான் என்றார் சாமி. அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம இனிமே ஆபீஸ் தொடங்க போறோம். என்ன ஆபீஸ்? எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸ். ஏலே எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸா? ஆமா, சிவகங்கையில் கப்ளி எங்கெங்க ஆபீஸ் போடுவேன்? சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை முதல்ல ஆரம்பிப்போம். கதகப்பட்டி, ஒக்கூர், கணக்குள்ள மானாமதுரை அங்கிட்டு வர ஆளுகளா? ராமேஸ்வரம் மானாமதுரை அங்கிட்டு தனியாக ஆளை போட்டு அங்கிட்டு நம்ம அப்பாவங்களை அங்கிட்டு வச்சுருவோம். நம்ம அப்பாவங்களை அங்கிட்டு அண்ணே தம்பிக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுனே. நீ தான் டோக்கன் கொடுக்குறவ அண்ணனுக்கு. அவர் காலி பள்ளி வச்சு உங்களுக்கு நேரம் தெரியாம போச்சு வெளியே வாங்கன்னு சொல்றவரு. இவரு அவர் ரூமை சுத்தம் பண்றவரு. கண்ணே வெளியேமா கூட பிறந்துட்ட எப்பிறவே கூட்டுகிளி போல பந்தமடா ஒரு நாளும் பிரியாத எந்த நன்னா பாண்டியனே எப்பிறவி இன்று பிரிந்தோமடா என்று வேறா அந்த சிக்கமே. எந்த அண்ணன் தம்பி கம்பு குட்டை பொழுதுன்னு மாடுகளை வாங்கி வைப்பேன். கண்ணே பச்சை உடம்புக்காரி. ராசாவ ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாவ ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ஸ்ரீராமனோட பூமால போட வைதேகி உள்ளமும் ஆடுது. ராசாவ ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நான் தானையா. கண்ணுக்கொரு வஞ்சி கொடி நெஞ்சுக்கொரு காண குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நான் தானையா. தத்தித்தவனும் தங்கச்சிமிலே பொங்கிப்பவனும் தங்கத்தமிழே சந்திப்பது சிந்திப்பது சித்தித்திட அம்மாடி நீதா இல்லாத போது வெண்மேக வந்து விழுந்தாட வேண்டும் தாங்காத ஏக்கம் போதும் போதும். ராசாவ ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது.
ஸ்ரீராமனோட பூமாலை போட வைதேகி உள்ளமும் ஆடுது ராசாவ ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன தத்தித்தவளாம் தங்கச்சிமிழு பொங்கி பாலாம் தங்கத்தமிழும் சந்திப்பது சிந்திப்பது சித்தித்திட அம்மாடி நீதான் இல்லாத போது என் தேக நெஞ்சில் போதும் போதும் ராசாவ ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது ஸ்ரீராமனோட பூமாலை போட வைதேகி உள்ளமும் ஆடுது ராசாவ ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது காத்தாடி போலாடுது காத்தாடி போலாடுது காத்தாடி போல